இந்த வீடியோவில் பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரேட் பிக்சரை அடோப் ஃபோட்டோஷாப் மூலமாக எப்படி கலர் பண்ணுறது அப்படின்னு ஒரு சூப்பரான டெக்னிக் பார்க்க போகிறோம். இதில் நம்ம கலர் சாம்பிள்ஸ் பண்ண போகிறோம். இதில் பேசிக் ரூல் பார்த்தீங்கன்னா, இதை நான் கம்மி பண்ணும்போது இப்படி கவனித்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸில் இப்போ கலர்ஸ் வந்து இம்பேக்ட் ஆகுது. வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர், வீடியோ எடிட்டர். இந்த வீடியோவில் பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரேட் பிக்சரை அடோப் ஃபோட்டோஷாப் மூலமாக எப்படி கலர் பண்ணுறது அப்படின்னு ஒரு சூப்பரான டெக்னிக் பார்க்க போகிறோம். டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய அழகான ஒரு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம இப்போ கலர் பண்ணலாம். இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டை கலர் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் கலர் சாம்பிள்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அப்துல் கலாம் அவருடைய கலர் ஃபோட்டோவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கலர் சாம்பிள்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஒரிஜினல் ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு பாருங்கள். இண்டோரில் இருந்தால் இண்டோர் ஃபோட்டோ கலர் சாம்பிள் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அவுட்டோரில் இருக்காங்கன்னா அதே மாதிரி அவுட்டோரில் இருக்கிற ஸ்கின் அந்த கலர் சாம்பிள் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஸோ நான் ரிலேட்டடாக இண்டோரில் இருக்கிற பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சருக்கு அதே மாதிரி ஒரு இண்டோரில் இருக்க கலர் பிக்சர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து கலர் சாம்பிள்ஸ் எடுக்க போகிறோம். விண்டோவில் ஸ்வாட்சஸ் பேனல் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம கலர் சாம்பிள்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோவில் நம்ம ஹைலைட், ஷேடோஸ், மிட் டோன்ஸை சாம்பிள் எடுக்க போகிறோம். அதாவது ரொம்ப லைட் தெரிகிற ஏரியாஸ், இங்கெல்லாம் லைட் இல்லாமல் ஷேடோஸ் இருக்கிற ஏரியாஸ் மற்றும் ரெண்டுத்துக்கும் பொதுவான சமமான கிரே ஏரியாஸ், இதெல்லாம் நம்ம சாம்பிள் எடுக்க போகிறோம். ஸோ சாம்பிள் பண்ணுறதுக்கு நம்ம ஐ ட்ராப்பர் டூல் எடுக்கிறோம். ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீபோர்ட்லேயும் ஷார்ட்கட் ஐ ட்ராப்பர் டூல் வரும். ஸோ இப்போ சாம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சாம்பிள் இருக்கும். ஸோ நம்ம எக்ஸாக்டாக எங்கே கிளிக் பண்ணுறோமோ அங்கே சாம்பிள் ஆகும். இன்னும் கொஞ்சம் லார்ஜர் ஏரியா 3x3 இல்லை 5x5 ஆவரேஜ் நான் வச்சுக்கிறேன். அப்போது நமக்கு கொஞ்சம் வைடரான ஒரு ஏரியாவில் அது ஒரு சாம்பிள் ஆவரேஜ் பண்ணி எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் ஐ ட்ராப்பர் டூல் எடுத்துகிட்டு நமக்கு அதிகமாக லைட் இருக்கக்கூடிய ஏரியாவை கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூல் பாக்ஸில் அந்த கலர் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஸ்வாட்ச் பேனலில் இங்கே நியூ ஸ்வாட்ச் ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணோம். நேம் நான் வச்சுக்கிறேன் K1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ ஓகே கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாட்ச் கலர் இங்கே சேவ் ஆயிடுச்சு. அடுத்தது இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற கலர் நம்ம போவோம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற ஏரியா நம்ம சாம்பிள் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்வாட்ச் நமக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ இதையும் நான் வந்து நியூ ஸ்வாட்ச் கொடுத்துட்டு K2 அப்படின்னு நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். அடுத்தது இன்னும் கொஞ்சம் அதிகமான டார்க்னஸோட போகிறோம். இது ஓகே. இப்போ நான் அகெயின் நமக்கு டூல் பாக்ஸில் கலர் வந்துருச்சு. நியூ ஸ்வாட்ச் K3 அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்தது ரொம்ப டார்க்கான ஒரு ஏரியா நம்ம போகிறோம். டார்க்கஸ்ட் ஏரியா போகிறோம். இப்போது K4 நியூ ஸ்வாட்ச் K4. ஸோ ஒரு 4 கலர் நம்ம சாம்பிள் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கலர் ஃபோட்டோவை நான் இப்போ ஹைட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரை நம்ம எப்போயுமே ஒரு காப்பி நம்ம டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கலாம். அதனால் Ctrl+J டூப்ளிகேட் லேயர். ஸோ ஒரிஜினல் லேயரை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்மளுடைய பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரை முதல்ல நம்ம இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கிரேடியன்ட் மேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ கிரேடியன்ட் மேப் ஆக்சுவல் ஃபோட்டோ கலரை கிரேடியன்ட் கலரில் நம்ம என்னென்ன செட் பண்ணுறோமோ அதை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ இந்த கிரேடியன்ட் பாரை நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு ஒரு கிரேடியன்ட் ஸ்லைடர், கிரேடியன்ட் எடிட்டர் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ அது கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பேசிக் ரூல் பார்த்தீங்கன்னா நம்ம டார்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லைட்டில் முடிக்கணும். இது லைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டார்க்கில் முடித்தோம்னா நமக்கு ஃபோட்டோ நெகட்டிவ் மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் டார்க் கலர்ஸ் இங்கே கொடுக்கணும், இங்கே லைட் கலர்ஸ் கொடுக்கணும். உதாரணத்துக்கு இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கலர் பிக்கர் டூல் எடுத்து நீங்கள் எந்த ஒரு டார்க் கலரும் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணலாம். இந்த எண்டில் நீங்கள் லைட்டர் கலர் அப்ளை பண்ணலாம். ஸோ கிரேடியன்ட் மேப் பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா விதவிதமான ஃபோட்டோஸ் எடுத்து விதவிதமான கிரேடியன்ட் கலர் காம்பினேஷன் கொடுத்து ஒர்க் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதில் எதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டைரெக்டாக நம்ம ஃபோட்டோக்கு நம்ம அப்ளை பண்ணோம்னா திரும்ப நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுக்கோ எடிட் பண்ணுறதுக்கோ கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபில் இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வந்து நான் இப்போ அன்டூ பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம லேயர் பேனலில் இருக்க இந்த சின்ன ஐக்கானை கிளிக் பண்ணுவோம். கிரியேட் நியூ ஃபில் ஆர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னு இருக்கும். இதில் கிரேடியன்ட் மேப்பை செலக்ட் பண்ணால் நமக்கு நம்மளுடைய இமேஜ் மேலே ஒரு கிரேடியன்ட் மேப் ப்ளஸ் ஒரு மாஸ்க் ஐக்கானுடைய ஒரு லேயர் வரும். இதை நம்ம எடிட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்வாட்சஸ் பேனல் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாம் ஸ்கின் கலர்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நம்மளுடைய கிரேடியன்ட் மேப் இந்த ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணால் நமக்கு ப்ராப்பர்ட்டி பாரில் அந்த கிரேடியன்ட் எஃபெக்ட் ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ண ஸ்வாட்சஸை இந்த கிரேடியன்ட் மேப்பில் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டார்க் கலரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கலர் இருக்கும். இதை செலக்ட் பண்ணோன்னா நமக்கு ஐ ட்ராப்பர் டூல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நேராக போய் நம்ம ஸ்வாட்ச் பேனலில் நான் கிளிக் பண்ணுறேன். இதை ஓகே கொடுத்துட்றோம். அடுத்தது லைட் எண்டில் வந்துட்டு திரும்ப கலரை செலக்ட் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய லைட்டாக ஸ்கின் கலரை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கலர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டாப்ஸ் ஆட் பண்ணலாம். அகைன் கிரேடியன்ட் மேப்பை டபுள் கிளிக் பண்ணுறோம். இங்கே ப்ராப்பர்ட்டி பாரில் இருக்குது இந்த கிரேடியன்ட் ஸ்லைடர், இந்த பாரை நம்ம கிளிக் பண்ணுறோம். இங்கே நான் ஸ்டாப்ஸ் ஆட் பண்ணுறேன். இங்கே ஒரு கிளிக் பண்ணால் நம்ம ஒரு கலர் திரும்ப ஆட் ஆகும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய செகண்ட் டார்க்கர்
ஸ்கின் டோனை நான் கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்டாப் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய செகண்ட் லைட்டர் ஸ்கின் டோனை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணி வச்ச 4 ஸ்கின் டோனையும் இந்த கிரேடியன்ட் மேப் மூலமாக இந்த இமேஜில் நம்ம பிளெண்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து இப்போ நார்மல் மோடில் இருக்கிறத நான் ஒரு பெட்டர் ஆப்ஷனுக்காக பெட்டர் பிளெண்டுக்காக கலர் மோடில் நான் வைக்கிறேன். ஸோ நார்மல் மோட் பார்த்திங்கன்னா நம்ம கலர் ஏதோ ஃபில் பண்ண மாதிரி கலர் ஏதோ மேலே ஓவராக பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்குது. கொஞ்சம் இமேஜோட பிளெண்ட் ஆகிறதுக்கு நம்ம இந்த கலர் மோடை கிளிக் பண்ணால் கொஞ்சம் பிளெண்ட் ஆகும். இப்போ நம்ம ஸ்கின் டோனுக்கு தான் இந்த பர்டிகுலர் கலர் ஷேட்ஸ் தேவை, மற்ற ஏரியாக்களுக்கு தேவையில்லை. அதனால் நம்ம மாஸ்க் டூல் மூலமாக நமக்கு தேவைப்படுற இடங்களில் மட்டும் இந்த ஸ்கின் டோன் கலரை அப்ளை பண்ணலாம். ஸோ மாஸ்க் டூல்னால் என்ன, ஃபோட்டோஷாப்பில் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்கள் அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்கை கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணுறோம். இந்த மாஸ்க் வந்து யூஸ்வலாக ஒயிட்டில் இருக்குன்னா ஃபுல் விசிபிலிட்டியில் இருக்குது. இதை நம்ம அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஐ இன்வர்ஸ் கொடுத்தோன்னா இது பிளாக் ஆகிடும். ஸோ நம்மளுடைய எஃபெக்ட் இப்போது சுத்தமாக எங்கேயுமே அப்ளை ஆகலை. ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறோம். ஒரு பேசிக்கான ஃபெதர் ப்ரஷ் வச்சுக்கிறோம். நமக்கு தேவையான ஃப்ளோ அண்ட் ஒப்பாசிட்டி எல்லாம் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம இங்கே பிளாக்கில் இருக்கிறத ஒயிட்டாக ரிவர்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுக்கு நம்ம இந்த ஐக்கானை கிளிக் பண்ணலாம், இல்லை எக்ஸும் கிளிக் பண்ணோன்னா நம்ம ஒயிட் வந்துடும். இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம ஃபேஸில் எங்கெல்லாம் நமக்கு கலர் தேவையோ நம்ம பொறுமையாக நம்ம ஸ்ட்ரோக் பண்ணோன்னா நமக்கு அங்கெல்லாம் நமக்கு கலர் அப்ளை ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு தேவையில்லாத இடங்களில் நம்ம கலர் டோன் கொடுத்துருந்தோன்னா அகெயின் நம்ம இங்கே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். பிளாக் வச்சுட்டு நம்ம எரேஸ் பண்ணோன்னா அந்த இடங்களில் இருக்கிற கலர்ஸ் போகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி ப்ரஷ் சைஸையும் நம்ம சின்னது பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம ஃபோட்டோஷாப் மாஸ்க் டூலில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்க மறக்காதீங்க. அகெயின் தேவைப்படுற இடங்களில் திரும்பவும் நான் இங்கே எக்ஸ் அழுத்தி ஒயிட் கலர் வச்சுட்டு நான் தேவையான இடங்களில் நான் கிரேடியன்ட் மாஸ்க் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்பில்லான இடங்கள், வெளியே இருக்கிற இடங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கு திரும்ப ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ் அழுத்திட்டு பிளாக் கலர் வச்சுட்டு நம்ம அங்கே போய் ஈஸியாக எரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கலர் பண்ணியிருக்கோம், ஆனால் நம்ம கலர் பண்ணியிருக்கோன்றது ரொம்ப எக்ஸாக்டாக தெரியுது. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிளெண்ட் இஃப் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். கிரேடியன்ட் மேப் இருக்கிற இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இப்படி ஒரு லேயர் ஸ்டைல் பேனல் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம அண்டர்லைங் லேயர், அதாவது நம்மளுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கீழே இருக்கிற இமேஜோடைய பிளெண்ட் ஆகிற லேயர் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ அண்டர்லைங் லேயரை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ டார்க்கர் ஏரியாஸையும் சரி, லைட்டர் ஏரியாஸையும் சரி இது நமக்கு கம்மி பண்ணி காட்டும். அதனால் நான் டார்க்கராக இருக்கக்கூடிய ஏரியாஸை நான் ஃபஸ்ட்டு கம்மி பண்ண விரும்புகிறேன். ஸோ இதை நான் கம்மி பண்ணும்போது இப்படி கவனித்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேஸில் இப்போ கலர்ஸ் வந்து இம்பேக்ட் ஆகுது. அதாவது கிரேடியன்ட் மேப் இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அதோடைய எஃபெக்டை பின்னாடி இருக்கக்கூடிய அண்டர்லைனில் இருக்கக்கூடிய டார்க்கர் ஏரியாஸில் அது எரேஸ் பண்ணிக்குது. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக பண்ணுறதுக்கு இந்த ஐக்கானை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஆல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி இதை நகர்த்தினீங்கன்னா இது 2ஆக வரும். ஸோ இதை இப்படி நம்ம தனித்தனியாக வச்சோம்னா இந்த ப்ராசஸ், இந்த ட்ரான்சிஷன் ஸ்மூத்தராக வரும், ஹார்ஷாக இருக்காது. ஸோ இப்போ பார்த்து கவனித்து பாருங்கள், ரொம்ப கலர்டாக இருந்த இடங்களை வந்து நம்ம ஒரு இயல்பான கலருக்கு நம்ம இதில் மாற்ற முடியுது. ஸோ ரொம்ப டார்க்காக இருந்த ஏரியாஸை நம்ம ஒரு க்ளோஸ் டு த ரியாலிட்டி ஸ்கின் டைப்புக்கு நம்ம இந்த ஆப்ஷன் மூலமாக கொண்டு வர முடியும். அகைன் நான் டெமோ பர்பஸ்க்காக ரொம்ப இன்னும் க்யூரேட்டாக பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எவ்வளோ டைம் போட்டு எவ்வளோ டீட்டெயிலிங்காக நம்ம பண்ணுறோமோ அந்தளவுக்கு இதை நம்ம இன்னும் க்ளோஸ் டு த ரியாலிட்டியாக கொண்டு வர முடியும். நான் இது ஓகே கொடுத்துருக்கேன். அகைன் லிப் கலர் நம்ம சாம்பிள் பண்ணுறதுக்கு நான் ஒரு லேட்டஸ்ட் பிக் எடுக்கிறேன். இப்போ நான் லிப் கலர் சாம்பிள் பண்ணுவோம். இப்போ நம்மளுடைய ஷர்ட் கலர் மாற்றலாம். அகெயின் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் இந்த முறை நான் கலர் பேலன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் ஷர்ட் கலரை சூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு லைட் ப்ளூ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அகெயின் கண்ட்ரோல் ஐ நம்மளுடைய மாஸ்க் பண்ணி நம்ம அதை ஹைட் பண்ணிட்டோம். ஸோ ஷர்ட்டை நமக்கு தேவையான இடங்களில் மட்டும் நம்ம கொண்டு வரதுக்கு சேம் ஸ்டெப், ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறோம், ஒயிட் கலர் ஸ்வாட்ச் வச்சுக்கிறோம்.
இப்போ கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஷர்ட் அண்ட் ஸ்கின் கலர் ஓகே. அடுத்து பேக்ரவுண்ட். அகெயின் நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் நம்ம கலர் பேலன்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது வாட்ச் மேபி நம்ம ஒரு கோல்டன் எல்லோ ஒரு மெரூன் ஸ்ட்ராப் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இதுக்கெலாம் வந்து நம்ம கிரேடியன்ட் மேப் யூஸ் பண்ண அவசியம் இல்லை, டேரெக்டாக கலர் பேலன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர், கலர் பேலன்ஸ். ஸோ நல்ல ஒரு எல்லோ கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அகெயின் கண்ட்ரோல் ஐ, இன்வர்ஸ் த மாஸ்க், ப்ரஷ் டூல், இங்கே ஒயிட் வச்சுக்கிறோம். அகெயின் ஸ்பில் ஆனது, வெளியே ஸ்பில் ஆனதெல்லாம் நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கிறோம், எக்ஸ் அழுத்திட்டு. ஓகே, மேபி ஸ்ட்ராப் கூட நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். அகெயின் நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர், கலர் பேலன்ஸ், ஒரு மெரூன் ஸ்ட்ராப் ட்ரை பண்ணுறேன். ஓகே, அகெயின் கண்ட்ரோல் ஐ, சேம் ப்ராசஸ், ப்ரஷ், மாஸ்க் ஒயிட்டில் வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பிளெண்ட் பண்ணுறதுக்கு அண்டர்லைன் லேயர் சூஸ் பண்ணலாம். டபுள் கிளிக். அண்டர்லைன் லேயருடைய டார்க்கர் ஏரியாஸில் நமக்கு பிளெண்ட் ஆகணும். ஓகே, சேம் திங் ஃபார் த வாட்ச். எல்லோ கொஞ்சம் பிளெண்ட் ஆகாமல் இருக்குது. அகெயின் அது நார்மலில் இருக்குது, கலர் மோட், அண்ட் டபுள் கிளிக். அண்டர்லைன் லேயர் லைட்டர் ஏரியாஸை நம்ம பிளெண்ட் ஆக்குறோம். ஓகே, கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லோ, அடிக்கிற எல்லோலேருந்து வாட்ச்லேயே நிஜமாக பிளெண்டான ஒரு எல்லோ, அந்த லைட்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக நம்ம அச்சீவ் பண்ண முடியுது. அடுத்து மைக், 2 மைக் இருக்குது. மேபி இது ஒரு சில்வர் கலரில் இது ஓகே ஆகிடும்னு நினைக்கிறேன். இதுவும் பிளாக்கில் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் டிண்டடாக வேறு கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அகெயின் நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர், கலர் பேலன்ஸ். பேக்ரவுண்ட் கொஞ்சம் மாற்றி பார்க்கலாமா? இது நல்லா இருக்குன்னு தோணுது. மேபி ஒரு டபுள் கலர் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம பேக்ரவுண்ட் லைட்டாக ஒரு எல்லோ டோனில் வச்சுருக்கோம். இதை நம்ம ப்ரஷ் எடுத்துகிட்டு ஒயிட் வச்சுட்டு ஃப்ளோ ரொம்ப கம்மியாக வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஹேர் கலர் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக ஷைனியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அகெயின் நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ். இந்த வாட்டி நம்ம பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் எடுத்தால் போதும்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் பிக்சரும் ஃபோட்டோஷாப்பில் நம்ம கலர் பண்ண பிக்சரும் இப்போ பார்க்குறோம். நம்ம டெமோ பர்பஸ்க்காக ஒரு 30 மினிட்ஸில் இது பண்ணியிருக்கோம். நம்ம இன்னும் அக்யூரேட்டாக, இன்னும் டீட்டெயிலோட நல்ல ஒரு HD பிக்சரோடய நம்ம பண்ணோம்னா இன்னும் நல்ல ரிசல்ட்ஸை நம்ம இதில் கொண்டு வர முடியும். ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோஷாப்பில் மாஸ்க் டூல்னா என்ன அப்படின்னு நான் டீட்டெயிலாக வீடியோ கொடுத்துருக்கேன். அதை மறக்காமல் பாருங்கள். அதில் இருக்க கான்செப்டை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஏன்னா அந்த வீடியோவில் இருக்க ப்ரஷ், மாஸ்க்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற விஷயங்களை நம்ம இதில் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அதனால் அந்த வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் குறிப்பிட மறக்காதீங்க. நான் உங்களுக்கு நிச்சயமாக பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். ஃபோட்டோஷாப், இன்டிசைன், இல்லுஸ்ட்ரேட்டர் அண்ட் ப்ரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேர்களை நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட 1-to-1 ஆன்லைன்லேயும் கற்றுக்கலாம். அதுக்கான தொடர்பு தகவல்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுபோல் இன்னும் பல தமிழில் எடிட் அண்ட் டிசைன் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் வரையக்கலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வரையக்கலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.